பேப்பரை திறந்தாலே போதும், அந்த கட்சி இதை பண்ணுச்சு, இந்த கட்சி இதை பண்ணுச்சுன்னு ஒரே பித்தலாட்டம். கொலையை செய்து விட்டு 4 பேர் தப்பி ஓட்டம். அடுத்த பக்கம் திருப்புவோம். இங்கேயும் அதே பஞ்சாயத்தா. ஜெயில இருந்து 4 பேர் ஓடினார்கள். செம்ம கிக்கா இருக்குடா. அம்மா, ஏய் யாரப்பா நீங்க? ஏன் காலங்காலத்துல வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மாமா, இந்த சுத்து வட்டாரத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத கிராமம் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லு மாமா. சொல்லு மாமா. சொல்லு மாமா. மாப்பிள்ளைங்களா, இந்த சுத்தி முத்தி இருக்க கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு ரெண்டுமே இங்கதான் இருக்கு. மாமா, இன்னும் எவ்வளவு தூரம் போனா போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊர் வரும்? சொல்றேன் இருப்பா சொல்றேன். இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா 5-6 கிராமம் வரும். அங்க போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊரா ஏன் கேக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் திறக்கலான்னு தான். போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறீங்களா? ஹை, நான் எஸ்ஐ, அவன் ஏட்டு, அவங்க 2 பேரும் பிசி. ஏய், நான் தான் எஸ்ஐ. ஏய், ஹைட்டும் பர்சனாலிட்டியும் பார்த்தா தெரியல, நான் தான் எஸ்ஐ. யாரு 10 கிலோமீட்டர் முதல்ல கடக்குறாங்களோ அவங்க தான் எஸ்ஐ. இல்ல மாமா? 10 கிலோமீட்டரா? எப்படா நடக்கிறது? ஏய், போதுண்டா உங்க சண்டை. ஆடி பாடிக்கிட்டே போனா சீக்கிரம் போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. அரே மாமா. ஏய், சூப்பரா இருக்குல்ல? ஏய், தண்ணிக்குள்ள மீனும் தவளையும் தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி லவ்வர்ஸ் கூட இருக்காங்க. ஏய், நீங்க கொஞ்சம் வெரைட்டியானவங்க தான். டைட்டானிக் லவ்டா. பாரு எவ்வளவு பொருத்தமா இருக்காங்க. ஏய், லந்த குடுக்காரா. உன் பேர் என்னம்மா? ராதா. உன் பேரு? ஆனந்த். ஐயோ, உசாரா வாங்க, வைட போகுது. மேட் ஃபார் ஈச் அதர். ஆமா ஆமா. பயப்படாதடா, அது ஒண்ணும் பாம்பு இல்ல, வெறும் குச்சிதான்டா. ஏய், இங்க இருக்க சூழலே இவ்வளவு நல்லா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாடா. இன்னைக்கு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்துருமா? நீ வேலைய ஆரம்பில. தங்க செயினுக்காக பொண்டாட்டி கழுத்தை அறுத்திருக்கான் புருஷன். அறுத்ததான் அறுத்திருக்கான், செயினை விட்டு போட்டான். பட்டப்பகல்ல மத்திய பிரதேச மந்திரி மக வெட்டி கொலை. பகையில என்ன சாதிப்பாங்களா? என்ன சாதிப்பாங்களா? இல்லை, அங்க கொஞ்சம் சொரிஞ்சு விடல. அப்பா, தினமும் காலையில இந்த மாதிரி சாவு செய்தியை படிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க வாழ வாழ. காலங்காத்தால எங்களே போயிட்டு வர? எலுமிச்சம்பழம் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. எலுமிச்சை தோட்டத்துக்கா? அட, அப்பங்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இப்பதான் சாவு செய்தி படிச்சு சந்தோஷமா இருக்கமல. இன்னொரு தடவை அந்த நரசிம்மம் பொண்ணு கூட சுத்துறத பார்த்தேன், எனக்கு புள்ளையே இல்லைன்னு ஆக்கி போடுவோம்ல. போல போல இல்லை, நீ ஏமல் நிறுத்துற? ஐயா 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 ஐயா, அந்த நரசிம்ம மக அவனுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ மூலமா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காயா? அப்படியா? வளர்ற முடியையும் நம்மளை எதுக்குறவனையும் வளர விடக்கூடாதுல, ஒட்ட நரிக்கிறணும். டேய் மாயாண்டி, சொல்லுங்க மாமா. அந்த மலையாள மணிகண்டங்கடா? அதோ வரா பாருங்க மாமா. இல்ல மணி, அந்த நரசிம்ம மகன் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க டவுனுக்கு போறானாம்ல, என்னல பண்ண போற? நீங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு தலைவர், அதனால அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டின உடனே நான் அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஞான் இந்த காரியத்தை கரெக்டாயிட்டு செய்யும். சபாஸ்லே மணி, அந்த நரசிம்ம மகன் ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை போட்டு தள்ளுங்கட. டேய், நான் தலைக்கு குளிக்கிறதுக்குள்ள அவன் உடம்புல தலை இருக்க கூடாதுல.
அம்மா அந்த சத்தியமூர்த்தி ஆளுங்க ராஜாவை கொல்ல போறாங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. ராஜா அண்ணா அடிடா. டேய் கொஞ்ச தூரம் கூட போனா மாங்காய் கடிக்கடா, அங்க போலாம். டேய் போங்கடா. அங்க பாடுறா, காலை புடிச்சா நீ பெரிய ஃபைட்டரா நீ, அடிச்சேன்னு வச்சுக்கா. அடிக்க வேலை சீன் போடுறியா? நின்றா, இன்னும் முடிக்கவே இல்லடா. ராஜா ராஜா கண்ணா அண்ணா ராஜா 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 என்னாச்சுப்பா? ஐயோ கண்ணு தொடர்ந்து பாருப்பா. ராஜா என்னாச்சு பையனுக்கு? ராஜா ஐயோ என்னாச்சு? ராஜு சத்தியமூர்த்தி ஆளுங்க, சத்தியமூர்த்தி ஆளுங்க. சத்தியமூர்த்தி சொல்லுடா. சத்தியமூர்த்தி சொல்லுடா. என் கண்ணு போயிட்டானா? இல்லம்மா கண்ணா ஐயோ கண்ணா பாருப்பா ஐயோ